குட் ஈவினிங்ப்பா. இன்னைக்கு நான் ஒரு ஏஎஸ் லெவல் கொஷின் டீல் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கொஷின் ரொம்ப ஈஸி தான், இருந்தாலும் ஸ்டார்டிங் லெவலில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஈக்குலிபிரியம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கொஷின் கொஞ்சம் சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குங்கிறதுக்காக இதை சால்வ் பண்ணுறேன். இதில் பாருங்கள், when 1 mole of ammonia is heated to give a given temperature, 50% of it dissociates and the following equilibrium is established. இப்போ நான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஈக்குலிபிரியம் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஈக்குலிபிரியத்தில் வாட் இஸ் த டோட்டல் அமௌண்ட் இன் மோல்ஸ் ஆஃப் கேஸ் இன் ஈக்குலிபிரியம் மிக்சர். அதாவது ஈக்குலிபிரியம் மிக்சர் அட்டைன் ஆனதுக்கு அப்புறம், இனிஷியலாகவே ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆயிராதுப்பா, ஈக்குலிபிரியம் மிக்சர் அட்டைன் ஆனதுக்கு அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன இருக்கும். மொத்தம் ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆயிடுச்சு அப்படின்னா 3 மாலிகுலுமே எக்ஸிஸ்ட் ஆகும். தட் இஸ் NH3 எக்ஸிஸ்ட் ஆகும். தட் இஸ் இன் ஈக்குலிபிரியம் வித் nitrogen, that is in equilibrium with hydrogen. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் பண்ண ஈக்குவேஷன் இங்கே காமிச்சிருக்காங்க. இப்போ இனிஷியலாக அவங்க 1 மோல் தான் எடுத்திருக்காங்க. 1 மோல் எடுத்திருக்கிறப்ப ஈக்குலிபிரியம் ரீச் ஆகலை அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? ஈக்குலிபிரியம் ரீச் ஆகலைன்னா இது 0 தான் இருந்திருக்கும். இப்போ ஈக்குலிபிரியம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா 50% டிசோசியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 மோல் எடுத்திருந்தா 0.5 மட்டும் என்ன ஆகும்? டிசோசியேட் ஆகி ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்போ 1 மோல் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது 1/2 மோலாக மாறுது. அதே மாதிரி இது 3/2 மோல்ஸாக மாறுது. அப்போ நான் 1 மோல் எடுத்திருக்கேன், அதில் 50% மட்டும்தான் வெளியே போகுது. ஸோ 1 மோல் எடுத்து அதில் 50% மட்டும்தான் ரியாக்ட் ஆகுது. அப்படின்னா 0.5 தான் ரியாக்ட் ஆகுது. அப்போது இப்போ 0.5 மட்டும் வெளியே போச்சுன்னா, இது 1 மோல் வெளியே போச்சுன்னா இங்கே 1/2 மோல் தான் ஃபார்ம் ஆகுது. அப்போ இது 0.5 தான் ரியாக்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு 0.25 தான் இது ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இது 0.5 தான் ஃபார்ம் ஆகுதுன்னா இது எவ்வளோ ஃபார்ம் ஆகும்? 0.5 தான் ரியாக்ட் ஆகுதுன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 மோல் ரியாக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு 1 மோல் ஆஃப் அம்மோனியா எவ்வளோ கொடுக்குது? 3/2 H2 கொடுக்குது. அப்போ 0.5 மோல்ஸ் தான் அம்மோனியா ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 50% டிசோசியேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மோலுக்கு 50% 0.5 தான். இப்போ 0.5 தான் ரியாக்ட் ஆகுது அப்படின்னா எவ்வளவு ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆயிருக்கும்? 3/2 × 0.5 டிவைடட் பை 1ன்னு வரணும் இல்லையா? ஸோ இதை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.75 அப்படின்னு வரும். ஸோ இது 0.75. இதுலேருந்து என்ன தெரியுது? அதாவது அம்மோனியா 1 மோல் நம்ம எடுத்திருந்தாலும் 1 மோலும் டிசோசியேட் ஆகலை, 50% தான் டிசோசியேட் ஆகுது. 1 மோல் அம்மோனியா எடுத்தோம்னா அது டிசோசியேட் ஆகி, தட் இஸ் அது டீகம்போஸ் ஆகி என்ன ஆகுது? 1/2 மோல் ஆஃப் நைட்ரஜன் கிடைக்குது. அப்போ நம்ம 0.5 தான் எடுத்திருக்கோம் அப்படின்னா தட் இஸ் 0.5 தான் டிசோசியேட் ஆகுது. ஏன்னா 50%ங்கிறதுனால 1ல் 50%ங்கிறது 0.5. ஸோ 0.5 டிசோசியேட் ஆச்சு அப்படின்னா இங்கே ஃபார்ம் ஆகுறது 0.25. அதில் பாதி தான் ஃபார்ம் ஆகும் நைட்ரஜன். இது 3/2 அளவுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா டைரெக்டாக உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்தால் ஜஸ்ட் இந்த மாதிரி எழுதி கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்காக தான் இதை எழுதியிருக்கேன். இது 0.75ங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக வேறு ஏதாவது நம்பர் இருந்தால், இது ஒரு வேளை 2/3 அப்படிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு டைரக்ட் கால்குலேஷனில் பண்ண முடியாதுங்கிறதுக்காண்டி இதை சொல்லியிருக்கேன். ஸோ 1 மோல் எடுத்தீங்க, ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் படி 1 மோல் எடுத்தீங்கன்னா இது 3/2 ஃபார்ம் ஆகுது. அப்போ நீங்கள் 0.5 எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஃபார்ம் ஆகும்? 1 மோல் எடுத்தீங்கன்னா 3/2, 0.5 எடுத்தீங்கன்னா 0.75 ஃபார்ம் ஆகுதுன்னு அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு தெரியுது. ஸோ 1 மோல் எடுத்தால் 3/2, 0.5 மோல் எடுத்திருந்தீங்கன்னா 3/2 அப்படியே எடுத்துக்கோங்க. 0.5 இது ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை தான், சின்ன வயசில் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஃபார்முலா தான். அப்போ இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்னன்னா 0.5 மோல் ரியாக்ட் ஆகி போயிடுச்சு அம்மோனியாவில் அப்படின்னா 0.25 நைட்ரஜன் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இது 0.75 கிடச்சிருக்கு. அவ்வளோதான்ப்பா, ஈக்குலிபிரியம் மிக்சர் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே எப்படி நான் 0.5 தான் எடுத்தேன் அப்படின்னா அவங்க 1 மோல் எடுத்திருந்தாலும் 1 மோல் ஆஃப் அம்மோனியா எடுத்திருந்தாலும் 50% தான் டிசோசியேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால 1 மோல் நான் எடுத்ததில் 0.5 மட்டும் ரியாக்ட் ஆக போயிருச்சு. 0.5 ரியாக்ட் ஆக போயிருந்தது அப்படின்னா N2 எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கும், H2 எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ ஈக்குலிபிரியம் மிக்சரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். 1 மோலில் 0.5 ரியாக்ட் ஆக போயிருச்சா, அப்போ பேலன்ஸ் 0.5 மட்டும்தான் NH3 இருந்திருக்கும். ஸோ NH3யோட அமௌண்ட்டு 0.5, N2வோட அமௌண்ட்டு 0.25, H2வோட அமௌண்ட்டு 0.75. அவ்வளோதான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஈக்குலிபிரியத்தில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் எல்லா மோல்ஸையும் கூட்டிக்கிட வேண்டியதான். இதுதான் ஈக்குலிபிரியத்தில் இருக்க மோல்ஸ். இருக்கு இல்லையா, நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, இதுதான் ஈக்குலிபிரியத்தில் இருக்கிற மோல்ஸ்.
அப்போ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 0.5 ப்ளஸ் 0.25 ப்ளஸ் 0.75. ஸோ 0.5 0.75 0.25 என்ன வரும்? 1 இல்லையா? இது ஒரு 0.5. ஸோ டோட்டலாக 1.5. ஸோ சாய்ஸ் ஆன்சர் வந்து என்னது? 1.5. தேங்க்யூப்பா.